வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் வெளியான ஒரு காமெடி படம் தான் கீடா கோலா. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைத்தன்யா ராவ், ராக் மயூர், பிரம்மானந்தம், ராஜேந்திரா விஜய் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தருண் பாஸ்கர் தஷ்யம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த கதையோட ஹீரோக்கு அம்மா அப்பா கிடையாது, தாத்தா தான் வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்துறாரு. அண்ட் ஹீரோவுடைய தாத்தாக்கு சில பல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏகப்பட்ட பணம் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோவுடைய தாத்தா வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த கூல்ட்ரிங்கை வாங்க ஹீரோ வந்து கடைக்கு போகிறாரு. ஹீரோவோட தாத்தா கேட்ட அந்த ஒரு கூல்ட்ரிங்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீடா கோலா அப்படிங்கிற இன்னொரு கூல்ட்ரிங்க்ஸை வந்து இவர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. பட் அந்த ஒரு கூல்ட்ரிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி வந்து உள்ளே இருக்கு. ஸோ இந்த கூல்ட்ரிங்கை எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐடியா வந்து வருது. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்காரு. சரி, ஓகே, இந்த கூல்ட்ரிங்க்ஸில் கரப்பாம்பூச்சி இருக்குது, இதை வச்சு நம்ம காசு பார்க்கலாம். இந்த கூல்ட்ரிங்க் கம்பெனிக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினோம், இதுக்குள்ளே வந்து கரப்பாம்பூச்சி இருக்கு, இந்த ஒரு விஷயத்த நான் கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் கொண்டு போக போகிறேன், குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் கரப்பாம்பூச்சி எல்லாம் வந்து இருக்கு, இந்த ஒரு விஷயம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னா 5 கோடி ரூபா பணம் வந்து வேணும், ஸோ கொடுத்தா வந்து நாங்கள் கோர்ட் வரைக்கும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும். ஸோ இந்த 5 கோடி ரூபா இவங்களுக்கு வந்து கிடச்சிதுன்னா இவங்களும் செட்டில் ஆகிடலாம், தன்னுடைய தாத்தாவோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் வந்து போடுறாங்க. ஸோ இவங்க போட்ட இந்த ஒரு பிளான் வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, இந்த ஒரே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த கீடா கோலா படத்தோடைய மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படமாக தான் வந்து எடுத்திருக்காங்க. அண்டு நார்மல் காமெடி படமாக இல்லாமல் ஒரு டார்க் காமெடி கலந்த ஒரு படமாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் காமெடி வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இதை தாண்டி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் போர்ஷனில் வரக்கூடிய ஷூட் அவுட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அதுக்கான கிராஃபிக்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோ மோஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு நார்மலான காமெடி படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து இந்த படம் கொடுக்காது, ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைத்தன்யா ராவ், ஸோ அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட முடியாது, எல்லாருமே இந்த கதையில் வந்து ஒரு கேரக்டர் தான் வந்து போவாங்க. பிரம்மானந்தம் சாரோடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் சூப்பராகவே இருக்கும். மிக முக்கியமாக இந்த படத்தில் வந்து பெண் கேரக்டரே வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படத்தில் ஆண்கள் தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ படத்தில் ஹீரோயினும் வந்து கிடையாது, எந்த ஒரு ரொமான்டிக்கலான சாங்ஸும் இந்த படத்தில் வந்து இல்லை. இவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நம்பி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆல்சோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்தில் நீட்டாக வந்து முடிச்சிருந்தாங்க. எந்த ஒரு லேகும் இந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு சில இடங்களில் வந்து டார்க் காமெடி வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்கிங் வைஸ் ஆகட்டும், டெக்னிக்கல் வைஸ் ஆகட்டும், இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கங்கே காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் வந்து கொஞ்சம் லைவாக வந்து இருக்கிற மாதிரி வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.